கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஹன்சிகா அம்மா போட்ட கண்டிஷன். ஹன்சிகாவோட சம்பளம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. அரண்மனை படத்துக்கு அப்புறம் 1.5 கோடி சம்பளம் வாங்கிட்டு வந்த ஹன்சிகா இப்போ 2 கோடி சம்பளம் கேக்குறாங்களாம். அரண்மனை படத்துக்கு அப்புறம் ஹன்சிகா நடிச்ச படம் எதுவும் வெளிவரல. மீஹாமன் படம் டிசம்பர் 25 அன்னைக்கு வெளிவர இருக்கு. அதுக்குள்ள 50 லட்சம் சம்பளத்தை உயர்த்தினது ஏன்? ஹன்சிகா இப்போ நடிச்சிட்டு வரும் மீகாமன் மற்றும் ஆம்பள படங்கள் நிச்சயம் ஹிட் ஆகுமா? இப்போ பழைய சம்பளத்துக்கு நடிக்க ஒப்பந்தம் போட்டுட்டா வெற்றிக்கு பிறகு சம்பளத்தை ஏத்த முடியாமல் போகுமோ? அதனாலதான் முன்கூட்டியே சம்பளத்தை உயர்த்திட்டாங்களா? சினிமாவில மட்டும் இல்ல, விளம்பர படங்களுக்கும் பெரிய பில்லு தான் போடுறாங்க ஹன்சிகா. அண்மையில வாஷிங் பவுடர் ஒன்றோட ஆட் பிலிம்ஸ்ல நடிக்க 50 லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதாவது 4 நாள் படப்பிடிப்புக்கு 50 லட்சம். ஹன்சிகாவை விட அவங்களோட அம்மா பண விஷயத்துல படு கராரா இருக்காங்களாம். இன் பிலிம் ஆடுங்கிற விளம்பர பொருட்களை ஹன்சிகா பயன்படுத்துவது மாதிரி படத்துல நடிக்கணும்னா அதுக்கு தனியா பணம் வேணும்னு கேக்குறாங்களா ஹன்சிகாவோட அம்மா. சமீபத்துல ஒரு பெரிய படத்துல ஒரு பிராண்டை பயன்படுத்துவது மாதிரி ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருந்தது. அந்த பொருளை படத்துல பயன்படுத்த 25 லட்சம் பணம் வாங்கினாராம் தயாரிப்பாளர். இதை கேள்விப்பட்ட ஹன்சிகாவோட அம்மா 25 லட்சத்துல பாதியை கொடுத்தாதான் அந்த பிராண்டை ஹன்சிகா போட்டுக்கிட்டு நடிப்பாங்க, இல்லனா நடிக்க மாட்டாங்கன்னு தகராறு செஞ்சிருக்காங்க. வேறு வழி இல்லாம பாதி தொகையை கொடுத்திருக்காரு தயாரிப்பாளர்.